புதுக்கோட்டையில் இளைஞர் ஒருவரை தங்கையின் கணவர் உள்ளிட்டோர் கடத்தி சென்று கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து சொந்த ஊர் திரும்பியவர் கூட்டாளிகளுடன் சேர்ந்து கூட்டுச் சதியில் ஈடுபட்டதன் பகீர் பின்னணி என்ன? தங்கை முறை உறவு கொண்ட பெண்ணிடம் திருமண பந்தத்தை மீறிய உறவில் இருந்த இளைஞரை சொந்த மச்சினனே ஸ்கெட்ச் போட்டு தூக்கியுள்ளார். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்று கூறப்பட்ட நிலையில் கொலை வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசல் அருகே உள்ள டி மேட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாண்டியன். திருமணமான 32 வயதான இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கப்பூரில் வேலை செய்து வந்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டியனின் மூத்த சகோதரியான பானுப்பிரியாவுக்கு அகரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் வெளிநாட்டில் வேலை செய்த பாண்டியன் தனது மச்சினன் சக்திவேலுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துள்ளார். அண்மையில் தனது 2வது தங்கை பரமேஸ்வரியின் திருமணத்திற்காக கொடுத்த பணத்தை சக்திவேலிடம் பாண்டியன் திருப்பி கேட்டுள்ளார். ஆனால் பணத்தை திருப்பி கொடுக்காததால் மாமன் மச்சான் இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தையின்றி பகை உருவானதாக கூறப்படுகிறது. இதனிடையே சிங்கப்பூரில் இருந்த இருவரும் அடுத்தடுத்து சொந்த ஊர் திரும்பி உள்ளனர். கடந்த வியாழக்கிழமையன்று பெருமாநாடு கிரஷர் பகுதியில் நின்று கொண்டிருந்த பாண்டியனை சக்திவேல் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கடத்தி சென்றுள்ளார். இது தொடர்பாக பாண்டியன் குடும்பத்தினர் அன்னவாசல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து போலீசார் சக்திவேலை செல்போனில் தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளனர். அப்போது தனது மச்சினன் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவரை வீட்டில் கொண்டு சென்று விட்டுவிடுவதாக கூறியுள்ளார். இதனால் மாமன் மச்சான் பிரச்சனை தானே என்று போலீசாரும் அலட்சியமாக இருந்துள்ளனர். ஆனால் வெள்ளிக்கிழமையன்று இடையன்பாறை பகுதியில் பாண்டியன் படுகாயத்துடன் ஆடையின்றி சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து மேற்கொண்ட விசாரணையில் சக்திவேல், அவரின் அண்ணன் பாலசுப்ரமணியன் உட்பட 4 பேர் பாண்டியனை கடத்தி கொலை செய்தது தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் முறை தவறிய உறவால் கொலை அரங்கேறியதும் அம்பலமாகியுள்ளது. திருமணமாகாத இளைஞர் பாண்டியன் தனது தங்கை பானுப்பிரியாவை பார்ப்பதற்காக அவரது வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். அப்போது தங்கையின் கணவர் சக்திவேலின் அண்ணன் பாலசுப்ரமணியனின் மனைவியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தங்கை முறை உறவு கொண்ட அந்த பெண்ணுடன் பாண்டியன் தொடர்ந்து நெருங்கி பழகியதாக தெரிகிறது. இதையறிந்த மச்சினன் சக்திவேல் மற்றும் அவரின் சகோதரர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்டோர் பல முறை கண்டித்துள்ளனர். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் பாண்டியன் முறை தவறிய உறவை தொடர்ந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மச்சினன் சக்திவேல் தனது அண்ணன் மற்றும் கூட்டாளிகளுடன் சேர்ந்து பாண்டியனை கடத்தி சென்று கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் கொலையாளிகளை கைது செய்ய கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததும் போராட்டம் கைவிடப்பட்டது. போலீசார் தேடுதல் வேட்டையை தொடங்கிய நிலையில் முக்கிய குற்றவாளியான சக்திவேல் பொன்னமராவதி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். எஞ்சிய நபர்களை பிடிக்க போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். முறை தவறிய உறவால் இளைஞரை சொந்த தங்கையின் கணவரே கூட்டாளிகளுடன் சேர்ந்து கடத்தி சென்று கொடூரமாக கொலை செய்தது புதுக்கோட்டையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.